காவியா தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனே வந்து சேரும். புலிப்பாணி சித்தர் மரபு மருத்துவத்தின் மகாமுனிவர். அவரின் அருள் உடலிலும் மனதிலும் இயற்கையாக குணமாகும் சக்தியை எழுப்பும் என்பதை அறியுமா? சக்தி நிலையம் திருவண்ணாமலை அடிவாரம், சிவனின் தீ சக்தி நிறைந்த புனித நிலம். இங்குதான் புலிப்பாணி சித்தர் மூலிகை மருந்துகளை தயார் செய்து மக்களை குணப்படுத்தினார் என்று சித்த மரபுகள் கூறுகின்றன. இந்த மண்ணின் அதிர்வில் கூட மருந்து சக்தி கலந்திருக்கிறது என்று நம்பப்படுகிறது. சித்தரின் சக்தி. புலிப்பாணி சித்தர் மரபு மருத்துவத்தின் அரிய மூலிகை ரகசியங்களை அறிந்த அதிசய முனிவர். ஒவ்வொரு இலையிலும் இருக்கும் உயிர் சக்தியை எழுப்பி அதை மருந்தாக மாற்றும் திறன் அவரின் தனித்துவமான ஆற்றல். எளிய சொல்லில் இயற்கையின் ஆற்றலை மனித உயிரில் செலுத்தத் தெரிந்த மருத்துவர். தியான உபதேசம். அவர் உபதேசம் உடலுக்குள் இருக்கும் நச்சேனி, மனத்துக்குள்ளும் பயமே வேறு நோய். அதாவது உடலை சுத்தமாக வைத்தால் நோய் குறையும், மனதை தெளிவாக்கினால் துன்பம் மறையும். அனுபவ பலன். புலிப்பாணி சித்தரை நினைத்து சில நொடிகள் அமைதியாக இருந்தாலே உடல் சோர்வு குறையும், உள்ளே புத்துணர்ச்சி தோன்றும், மனம் வலிமையாகும். அவரின் அருள் உடல் மனம் இரண்டுக்கும் இயற்கையாக குணமாகும் சக்தியை ஏற்படுத்தும். நமக்கான அருள். புலிப்பாணியை வணங்கினால் உடல் சக்தி அதிகரிக்கும், நோய் எதிர்ப்பு திறன் மேம்படும், உடல் மனம் சமநிலை பெறும், எதிர்மறை எண்ணங்கள் குறையும். வணங்கினால் கிடைக்கும் நன்மைகள். அவரின் அருள் பழைய நோய்களுக்கு விரைவான குணமாகும் சக்தி. சதை இரத்தம் நரம்புகளுக்கு வலிமை. மூலிகை மருந்துகள் உடலுக்கு விரைவாக செரியும், மன அமைதி, உற்சாகம், புத்துணர்ச்சி அதிகரிக்கும். சிறப்பு குறிப்புகள். 18 சித்தர்களில் மருத்துவ ஆற்றலில் மிக உயர்ந்தவர். பல அரிய மூலிகை மருத்துவங்களை கண்டுபிடித்தவர். உடலை சுத்தமாக வைத்தால் மனமும் சுத்தம் என போதித்தவர். இயற்கை சக்தி மனித சக்தி என்ற தத்துவத்தை நிலைநிறுத்தியவர். புலிப்பாணி சித்தரின் அருளை மனதில் ஏற்றிக்கொண்டால் உடலும் மனமும் இயற்கை சக்தியால் பிரகாசிக்கும். அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம்.